நெல்லையில் கேரளாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட மருத்துவக் கழிவுகள் கொட்டப்பட்டிருப்பது சர்ச்சையான நிலையில் தற்பொழுது கேரள அதிகாரிகள் இதுகுறித்து விளக்கமளித்திருக்கிறார்கள். பசுமை தீர்ப்பாய உத்தரவின்படி கழிவுகளை அகற்றுவது குறித்து கேரள அரசு முடிவெடுக்கும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த கழிவுகள் அபாயகரமானதாக இல்லை என்றும் கேரள குழு தெரிவித்திருக்கிறது. மருத்துவக் கழிவுகளில் சோதனைக்கு பயன்படுத்தப்படும் மாதிரிகளே அதிகம் இருப்பதாகவும் கேரள அதிகாரிகள் விளக்கமளித்திருக்கிறார்கள். கேரள அதிகாரிகள் குழு இதுகுறித்து பேசியவற்றை பார்க்கலாம். இது டெமோ பேஸா இல்ல பயோமெட்ரிக் போட்டோ இது ஏன்னா ஹாஸ்பிடல்ல இருந்து வந்து அப்படினாங்க. ஹாஸ்பிட்டல் கவர்ல தான் அந்த வேஸ்ட் வந்திருக்கு. ஏன்னா அங்க அதுக்கு உள்ள நாங்க தெரிஞ்சு பார்க்கும்போது அப்படி பயோமெடிக்கல் வேஸ்ட் பார்க்கல. கவர்ஸ் இருக்கு கரெக்ட். இது அபாயகரமான மருத்துவ கழிவுகளா? அல்ல அதுதான் சாம்பிள்ஸ் இல்ல. சாம்பிள் கலெக்ட் பண்ற வேக்கூட்டன் இருந்து இல்ல. போட்டோ கொடுங்க. இப்போ எடுத்து பாத்துறது இருந்தும் அந்த மாதிரி ஒன்னும் பாக்கல. நெல்லையில் கொட்டப்பட்டிருக்கும் மருத்துவக் கழிவுகள் ஆபத்தானவை அல்ல என்று கேரளாவில் வந்து ஆய்வு செய்த கேரள அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜீவ் கண்ணா இணைந்திருக்கிறார். ராஜீவ் கண்ணா, இந்த கழிவுகளை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை கேரள அரசு விரைவில் எடுக்கும் என்றும் அந்த அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். கூடுதல் விவரம் என்ன? அதாவது பொங்கலே நம்ம நெல்லை மாவட்டத்திலே கடந்த சில நாட்களாகவே மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையாக பேசப்பட்டு வருகிறது. அரசியல் கட்சி வட்டாரங்களிலும் பெரும் அளவில் பேசப்பட்டு வருகிறது. தற்போது தேசிய தீர்ப்பாயமானது 3 நாட்களில் அந்த கழிவுகளை மீண்டும் கேரளாவிற்கு எடுத்து செல்ல வேண்டும் என கூறியிருந்தது. அதன் அடிப்படையில் கேரளாவிலிருந்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் கொண்ட குழுவினர் 7 பேர் இங்கு கொட்டப்பட்டுள்ள கழிவுகள் அனைத்தையும் பார்வையிடுவதற்காக ஒவ்வொரு இடத்திற்கும் நேரடியாக வந்து பார்வையிட்டு வருகின்றனர். அங்கு வருகை தந்திருந்த அதிகாரி ஒருவரிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டபோது இந்த கழிவுகளில் அபாயகரமான கழிவுகள் ஏதும் இல்லை என்று முதலாவதாக கூறினால், இந்த மருத்துவ கவர்களில் இருக்கக்கூடிய ஒரு சில கழிவுகள் மட்டுமே இருக்கின்றன என்ற விதத்திலுமே கூறினால், இருப்பினும் பத்திரிகையாளர்கள் உள்ளே சிரஞ்சி போன்ற பொருட்கள் இருக்கின்றது என்று கூறியதற்கு அவர் அதற்கு சம்பந்தமான வீடியோவை தனக்கு தரும்படி கேட்டுக்கொண்டார். மேலும் இது சம்பந்தமாக அவர் வந்து இது கூறுகையில் இந்த கழிவுகளை எப்போது எடுப்பீர்கள் என்று கேட்டதற்கு அவர் இந்த கழிவுகள் சம்பந்தமான நாங்கள் அறிவிக்கையை அரசுக்கு தெரிவிப்போம், அதன் பின்புதான் இந்த நடவடிக்கைகள் நடைபெறும் என்று கூறினார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜீவ் கிருஷ்ணா.